உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சார், அவங்க புரியாம பேசுறாங்க சார். சுந்தரி, நீ இதுல தலையிடாத. எனக்காக நீ செஞ்ச வரைக்கும் போதும், உன் குடும்பம் செஞ்ச வரைக்கும் போதும். நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை யாராலையும் மறுக்க முடியாது. நான் பிரெக்னெண்டா இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை தண்டனை அனுபவிக்க விட முடியாது. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். மேடம், நடந்தது என்னன்னு புரியாம பேசாதீங்க மேடம். நான் உங்களுக்காக பேசல, உண்மைக்காக பேசுறேன். உண்மைனா அது நான் கொலை பண்ணதான். ஐயோ இல்ல மேடம். என்ன இல்ல? நான் சுட்ட துப்பாக்கியால பழனி சாகலன்னு சொல்றியா? ஆமா மேடம், நீங்க சுட்ட துப்பாக்கியால பழனி சாகல. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். ஏயா சார், என்னையா கேஸ் விசாரிச்சிருக்க? இவரு கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நான் தான் கொலை பண்ணேன், எனக்காக அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுது. அடுத்து இன்னொரு பொண்ணு வந்து 2 பேருமே கொலை பண்ணல, அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. சார் அது வந்து... அம்மா, நீ ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னல, அத கொடுமா. அண்ணே, வந்து போன கொடுங்கண்ணே. குர்ரா, டேய் போன குர்ரா. மச்சான், போனை தொலைச்சிட்டேன்டா. என்னம்மா, எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா சொல்ற? எப்படி தொலைஞ்சது? ஏமா, எவிடன்ஸே இல்லாம தான் இவ்வளவு நேரம் பேசுனியா? உன் இஷ்டத்துக்கு நீ வந்து விளையாடுறதுக்கு இந்த கோர்ட் நினைச்சியா, இல்ல உன் வீட்டு கொல்ல பக்கம் நினைச்சியா? ஏமா, எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு சார், என்கிட்ட இந்த வீடியோ இருக்கு. ஒரு சேஃப்டிக்காக என் போன்லயும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். இந்தாங்க. காட்டிய ஆதாரத்தின் அடிப்படையில் முருகன் நிரபராதி என்பது தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலுமே நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று பொய்யாக வாக்குமூலம் அளித்து கோர்ட் நேரத்தை வீணடித்ததற்காக முருகனை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கவும் செய்து அபராதமாக ரூபாய் 10,000 விதிக்கிறது. கடைசி நிமிடம் வந்து உண்மையை நிரூபிக்க ஆதாரத்தை சமர்ப்பித்த சுந்தரியை இந்த கோர்ட் பாராட்டுகிறது.
முருகன் தான் கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொண்டாலும் அவர்தான் கொலை செய்தார் என்பதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாததாலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததாலும் முருகன் குற்றவாளி என நிரூபிக்கப்படாததால் இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்வதோடு போலீசாருக்கு குற்றவாளியை கூடிய விரைவில் பிடித்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த உத்தரவிடுகிறேன்.